பாயிண்ட்டுக்கு மேலே டவுன் ஆச்சு. 1451 பாயிண்ட்டுக்கு மேலே டவுன் ஆகிருக்கு. பட் இங்கெல்லாம் வேகமாக வந்தது. இந்த இடத்துல ஒரு டோஜி போட்டு திரும்ப அதுக்கு மேலே ஒரு சின்ன க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் திரும்ப தான் வாட்ச் பண்ணுங்கள். இந்த இன்னைக்கு வச்ச ஹைக்கு மேலே போச்சுன்னா பை சைடு ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி கம்முன்னு மறுபடியும் வழக்கம் போல் வேடிக்கை பார்க்க வேண்டியது தான். எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க. ஏன்னா ட்ரம்ப் எந்த நேரத்தில் என்ன நியூஸ் சொல்லுவாருன்னு யாருக்கும் தெரியாது. அவர் மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது பேட் நியூஸை சொல்கிறாரு. திரும்ப நல்லா அடித்து துவச்சி கீழே வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு குட் நியூஸ் சொல்கிறார். இல்லை நான் டேக்ஸ்லாம் போட மாட்டேன், சும்மா சொன்னேன் அப்படிங்கிறாரு. ஆப்ரேட்டரே ட்ரம்ப் தான் போல் நமக்கு தெரியுது. மார்க்கெட்டை ஓவரால் அவர் கண்ட்ரோலில் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கார். மேலே இருக்கும்போது பேட் நியூஸ் சொல்கிறதும், நல்ல லோ வந்ததுக்கப்புறம் குட் நியூஸ் சொல்லி மார்க்கெட்டை திருப்புறதும் அவருடைய வாடிக்கையாக வச்சுருக்காரு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். நியூஸ் பேஸ் பண்ணி பண்ணக்கூடாது தான், இருந்தாலும் அவர் தான் ஆப்ரேட் பண்ணுறாருங்கிறது ரொம்ப கிளியராக தெரியுது. அது கொஞ்சம் நம்ம பார்த்து வாட்ச் பண்ணணும். ஸோ நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், நமக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.